கூட்டம் வருவதை வைத்து கொண்டெல்லாம் ஒரு கட்சி வந்து மேலே வந்துடும் நம்புறதெல்லாம் வந்து ஒரு 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 வேடிக்கை தான் அது. விஜய்க்கும் சாமானிய மனிதனுக்கும் இந்த சம்பந்தம் அதுதான் அரசியல். சொன்ன மாதிரி பார்த்தோம்னா முதலமைச்சர் கூட சாமானிய மக்களோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க மாட்டார். தன்னை நம்பி வந்தவன் செத்தவனுக்கே ஒன்றும் நிவாரணம் கொடுக்கறதுலையே நீங்கள் போய் நெருங்க முடியல அந்த மக்கள்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ணி என்னத்தை பண்ண முடியுங்க? நீங்கள் நேற்று முளைச்ச காணாம் திடீர்னு வந்துருக்கீங்க. நீங்கள் உங்களை முதலமைச்சராகிறதுக்கு திருமாவளவன் வரணுமா கூட்டணிக்கு? நீங்கள் அரசியல் செய்ய முடியும்னு சொன்னால் தன்னைத்தானே நீங்கள் ஏமாற்றி கொடுக்குறீர்களா, உங்களை நம்புகிற ரசிகர்களை ஏமாற்றுகிறீர்களா தான் என்னுடைய கேள்வி. இப்போ அவரை ஃபாலோ பண்ற அவரோட ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாவே மாறிட்டாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாநாடே சொல்லலாம். அந்த மாநாட்டுல இது வரைக்கும் எந்த ஒரு மாநாட்டுக்கும் அவ்வளவு கூட்டம் வரலன்னு மக்கள் வியந்து பார்க்குற அளவுக்கு எல்லா மாநாட்டுக்குமே கூட்டம் வருது. அதிமுக மாநாடு நடந்த போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாநாடு நடந்த போது பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வருது. எல்லா கட்சி மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய மாநாடை நடத்தினாங்க திருச்சி பக்கத்துல, பெரிய கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வருவதை வைத்து கொண்டெல்லாம் ஒரு கட்சி வந்து மேலே வந்துடும் நம்புறதெல்லாம் வந்து ஒரு 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 வேடிக்கை தான் அது. எல்லாருமே என்ன செய்வான், இப்போ நம்ம என்ன செய்யறோம், திருவிழாவுக்கு வந்து எல்லாரும் போகிறான், குடும்பத்தோடு போகிறான். அப்போ எல்லாருமே கூட்டமாக வந்து விசேஷ காலங்களில் போவாங்க. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அவர்கள் அத்தனை பேருமே நம்ம ஆதரவாளர்கள்னு கருதவே முடியாது. எல்லாம் நயன்தாரா நகைக்கடை திறப்பதற்காக சேலத்துக்கு போனப்போ பல லட்சம் பேர் திறந்துட்டான் சொல்லாமல் கொள்ளாமல். அதனால் நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவி, அவர் தான் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையானதோ அதே மாதிரி தான் இதுவும். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார், அவங்களும் அரசியலுக்குள்ள மந்திரத்திலே மாங்காய் காய்க்காது. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, வரவே முடியாது. உழைப்பின் வழியாக தான் வந்து ஒருத்தர் சாத்தியம். இப்போ அவர் இப்போதானே சார் உழைப்பை போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து கேப்டன் அவர்களையுமே அப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே. அவர் அரசியலுக்கு வரும்போது கலாய்ச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ அதே தானே விஜய்க்கும் நடக்குது. இல்லை, விஜயகாந்துக்கு வந்து மிக நீண்ட காலமாக உதவி செய்யக்கூடியவர் என்கிற ஒரு பெரிய மனிதாபிமானம் மிக்கவர் என்கிற ஒரு பெரிய இமேஜ் அவருக்கு இருந்துச்சு. அவர் நற்பணி மன்றங்களின் வழியாக நிறைய உதவி செய்தாருங்கிற இமேஜ் இருந்துச்சு. தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் 465 பேர் புதிய கலைஞர்களை, இயக்குநர்களை, ஒளிப்பதிவாளர்களை, தொழில்நுட்ப கலைஞரை அறிமுகப்படுத்தி இருக்கிறாருங்கிற பெருமிதம்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. அது அந்த செயல்பாட்டுக்கான ரிசல்ட்டுங்கிறது வேற. அதனால விஜய்க்கு வந்து உடனே வந்துடும் அப்படின்னு நம்புறதுலாம் ஒரு வகையான ஒரு பிரம்மை தான், அது உண்மை கிடையாது. அந்த பிரமையை உண்மையாக்குவதற்கு ஒரு மிக நீண்ட உழைப்பு வேணும். 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக நீண்ட பயணம் செய்திருக்கிறது அரசியலில். ஒரு 52 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ச்சியாக வந்து வேலை செய்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதனால் ஒரே நாளில் வந்து எதுவும் வந்து நிகழ்த்து விடாது. ஒரு நாள் மாநாடு போட்டுட்டு ஒரு மாதம் கழித்து தலைமறைவாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அம்பேத்கர் விழாவில் வீராவேசமாக பேசிட்டு மறுபடியும் போய் பதுங்கிட்டாருன்னா அரசியலில் எதுவுமே நகராது. நின்ற இடத்துல தான் நிற்கும். அவர் கடைசி படத்துக்கான வேலைகள் இருக்காரு இல்லையா, முடிச்சுட்டு நான் மொத்தமா அரசியல் இறங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, ஒரு 200 டிக்கெட் கொடுத்து படம் பார்ப்பான். ரிலீஸ் அன்னைக்கு வேணா ஒரு 500 ஒருத்தர் டிக்கெட் கொடுத்து படம் பார்ப்பான். உங்களை வேடிக்கை பார்ப்பான். நிலாவை ரசிக்கலாம், வசிக்க முடியாதுன்ற மாதிரி தான். நிலாவில் வந்து காற்று கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, அங்கே வந்து நம்ம வாழ முடியாதுன்ற மாதிரி தான். வியக்கலாம் சில பேரை பார்த்து. அது அன்றாட வாழ்வியலுக்கானதாக மாறிடாது. அதனால் அந்த நம்பகத்தன்மையை எம்ஜிஆர் பெற்றார். அதற்கு காரணம் எம்ஜிஆர் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் ஏற்கனவே திமுகவில் பயணித்தார், அரசியலில் பயிற்சி பெற்றவராக இருந்தார். அதனால் அரசியலுக்கு ஒரு குறைந்தபட்ச வந்து ஒரு தகுதியாக வந்து மக்களை அணுக தெரியணும். நீங்கள் மக்களை பார்த்து நிவாரணப் பொருள் கொடுத்தோம்னா, நம்மளை கிட்ட போனோம்னா நம்மளை வந்து கிள்ளி பார்த்துருவானோன்னு நீங்கள் தள்ளி நின்றீங்கன்னா ஒரு நாள் அரசியலில் நீங்கள் உருப்படவே முடியாது. உங்கள் அரசியல் எதிர்காலம் சூன்யமாகும். நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது சாபம் விடுற மாதிரி இருக்கு சார். நான் சாபம் விடலை, நீங்கள் உழைப்பை வீணாக்கி விடாதீங்க. ஏற்கனவே வைகோ கட்சி ஆரம்பித்து ஒரு தலைமுறை வீணாக்கி விட்டது. அவங்க எல்லாம் யாருமே வெற்றி பெற முடியலை. சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, ஒரு அந்த அரசியல் அதிகாரத்தை அடைய முடியல. இளைஞர்களினுடைய கனவை, உழைப்பை வீணடித்து விடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் தான் நான் சொல்கிறேனே தவிர விஜயை சபிப்பதற்காக நான் சொல்லலை. நீங்கள் முறையாக திட்டமிடாமல் ஒரு ஷூட்டிங்கே நடத்த முடியாது. அரசியல் கட்சி எப்படி நடத்துவீங்க? அதெல்லாம் யோசிச்சு தானே சார் வந்திருப்பாரு. இப்போ நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோமே, ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு நம்ம ஒரு அரசியல் அதுதான் ஸ்டாரா இருக்கிறதுனால தான் பிரச்சனையும் வருது. ரேஷன் கடை கியூவில் நிற்கிறவனுடைய துயரம் என்ன, பஸ்ஸுக்கு வந்து ஒயிட் போர்டு பஸ் எப்போ வரும்னு காத்திருக்கிறவனுடைய துயரம் என்ன, பெட்ரோல் போடுறவனுடைய கஷ்டம் என்ன, ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிந்தவன் தான் தலைநாக முடியும். நீங்கள் ஸ்டாராக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எப்படி தெரிவிங்க? நீங்கள்
இப்ப ஃபுல்லா அரசியலுக்கு களம் இறங்கிட்டாருன்னா அதை அரசியலுக்கு தெரிஞ்சுக்க எல்லா கலந்துட்டாங்கன்னா ஏற்பாடும் செய்யறாரு சாமானிய இல்லையா? மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாதாரண மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அரசாங்கம் வந்து பெண்கள் வந்து தன்னிச்சையாக பயணம் செய்ய முடியாது, அவங்களுக்கு வருமானம் இருக்காதுங்கிறதுனால மகளிர் பேருந்து வந்து இலவச பேருந்து இல்ல அது வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்கல்ல. சாமானிய வகுக்குறாங்க. மக்களுக்கு ஆனா அது வந்து கார் எல்லாருக்கும் வச்சிருக்கிறவன் useful-ஆ நான் ஏறி இருக்கா? போறேன், கார் வச்சிருக்கிற பொண்ணா வந்து அதுல ஏறி இல்ல. போகுது இல்ல. அப்ப சாமானிய மக்கள் 5 ரூபா டிக்கெட்டுக்கு போக முடியாதவனும் இந்த நாட்டுல இருக்கான். கிராமப்புறத்துல டவுன் பஸ்ல ஏற முடியாத சாமானிய உழைக்கும் பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேருந்து வசதி செய்து கொடுக்கணும். அடித்தட்டு மக்கள் குறித்து ஒரு நலத்திட்டத்தை யோசிச்சேன்னா தான் அந்த கட்சி வெற்றி பெறும். நீங்க ஒரு ஹை கிளாஸ் லைஃபை வாழ்ந்துக்கிட்டு நான் நிவாரணம் கொடுக்க போனா என் பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்துருவாங்க, பக்கத்துல வந்து நெரிசல்ல தள்ளி விட்டுருவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்கேயே இருங்க, பனையூர் பங்களாவிலேயே இருங்க பத்திரமா, நாங்க அரசியலை வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறோம்னு யாரு மக்களை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்கு கொடுக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இலவச பேருந்து திட்டம் அதுலயுமே பல்வேறு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு இல்ல சார்? பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா பாத்திர பிரச்சனை முடியாது. எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாம எதுவுமே இருக்காது. மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? விஜய்க்கும் சாமானிய மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க அதுதான் சொன்ன அரசியல். மாதிரி பார்த்தோம்னா முதலமைச்சர் கூட சாமானிய மக்களோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க மாட்டாரு. அவரோட வாழ்ந்திருக்க வாழ்க்கை முறை மாட்டாருங்க. வேற. ஆனா அவர்களுடைய மக்களை பத்தி எப்படி ஒண்ணு இல்ல, சின்ன தெரிஞ்சிருப்பாங்க? சின்ன குக்கிராமங்களுக்கு அவர் பயணம் பண்ணியிருப்பாரு. ம். சின்ன சின்ன ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருப்பாரு. தேர்தல் பரப்புரைக்கு போயிருப்பாரு. நிறைய கள அனுபவங்களை அவங்க பெற்றிருப்பாங்க. கட்சி நிர்வாகிகளை சந்திப்பாங்க. பலருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. இதெல்லாம் செய்யறவங்க தான் தலைவராக முடியும். அவர் இனிமே செய்ய போறாரு. இதுக்கு முன்னாடி இனிமே அவர் செய்ய செஞ்சு போறாருன்னு நீங்க முடிச்சிட்டாரு. கற்பனையா சொல்றீங்க. அவர் அதுக்கு தயாராகவே இல்லையே. தயாரா தான் சார் இருக்காரு. எங்க தயாரா தயாரா இல்லாம இருக்காரு? எப்படி அரசியலுக்கு வெள்ளத்துல வந்திருப்பாரு? ஒருத்தன் அடிச்சுட்டு போறேன், மண்ணு தலைமையில மண்ணு சரிஞ்சு விழுந்து குடும்பத்தோட செத்துக்கிட்டு இருக்கேன், போய் பார்க்கல, தன்னை நம்பி வந்து வாகனத்துல ஏறி மாநாட்டுக்கு வந்து செத்து போயிட்டான், ஒரு வாரம் கழிச்சு போய் துக்கம் கேட்க போறாரு, நேர போகாம புஷி ஆனந்தை விட்டு காசு கொடுத்து விடுறாங்கன்னா இவர் என்ன அரசியல் பண்ண போறாரு? தன்னை நம்பி வந்தவன் செத்தவனுக்கே ஒன்றும் நிவாரணம் கொடுக்கறதுலயே நீங்க போய் நெருங்க முடியல அந்த மக்கள்னா நீங்க என்ன அரசியல் பண்ணி என்னத்தை பண்ண போறீங்க? நீங்க ஒரு நாளும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஜவஹர்லால் நேரு குடும்பத்துல இருந்து வரக்கூடியவர், அவர் பெரிய பாரம்பரியம் கொண்டவர். அவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத யாத்திரை நடந்தே போறாரு. அவருக்கு என்ன தலையெழுத்தா? அவருக்கு தனி விமானத்தில் போக முடியாது அவரால். மக்களை சந்திப்பதுன்னு ஒரு இடம் இருக்கு. மக்களை சந்திக்க மறுக்கிற எவனும் முன்னுக்கு வர முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கலாம். ஸ்டார்னா நீங்கள் மேலே வந்து வானத்தில் வந்து ஜொலிக்கலாம், சினிமாவில் ஜொலிக்கலாம். சாதாரண மக்களின் நம்பகத்தன்மையை பெறாமல் நீங்கள் ரசிகர் மன்றத்தை வைத்துக்கொண்டு விசிலடி சாங்குஞ்சை வைத்துக்கொண்டு ஒரு நாள் கூட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டலாம் நீங்கள் அரசியல் செய்ய முடியும்னு சொன்னால் தன்னைத்தானே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? உங்களை நம்புகிற ரசிகர்களை ஏமாற்றுகிறீர்களா தான் என்னுடைய கேள்வி. அப்ப ரசிகர்கள் எல்லாம் உஷாரா இருங்கன்னு சொல்றீங்க. ரசிகர்கள் உங்களுடைய உழைப்பை வீணடித்து விடாதீர்கள். இது போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள் போவார்கள். இதெல்லாம் ஒரு மாயாஜாலம், மேஜிக் தான். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இப்ப இந்த புத்தக வெளியீட்டு விழால விஜய் பேசினது, ஆதவ் அர்ஜுனா பேசினதெல்லாம் வச்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, அப்புறம் வந்து கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப காரசாரமா இருக்கு இப்போ அந்த விஷயங்கள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு காரசாரமும் இல்லை. அவர் மக்கள் பணிக்காக உதயநிதி போயிட்டு இருக்காரு. வழிமறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குற போது மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றுமே இல்லை. நான் வந்து சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா மன்னர்களை பற்றி நிறையா படம் வருது, பாகுபலி மாதிரி படங்கள்லாம் வருது இல்லையா? அதனால் இது மன்னராட்சியை பற்றி எனக்கு தெரியாது, நான் மக்களாட்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டார் உதயநிதி. அவ்வளோதான். அதனால் மன்னராட்சினா அது எந்த சினிமாவில் வருதுன்னு தெரில எனக்கு. புத்தக வெளியீட்டு விழால பேசியிருக்காங்கன்னு சொல்லி தானே சார் கேட்குறாங்க. அதை வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் அப்படி. ஆமாம், அதுக்கான என்ன அவசியம் இருக்கு? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் மக்களுக்கு பக்கம் இருக்கோம். நடுவில் நீங்க யாருங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, யாருன்னே தெரியாதவர்களாம் நான் என் பதில் சொல்லணும் அப்படின்னு. ஆமாம், அதுதான் உண்மையே. அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறாரு, மக்களோட பணி செய்கிறாரு. அதனால அவருக்கு வந்து தேவையில்லை, இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அது அப்படி சொல்லியிருக்கலாம்ல, பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நீங்க சட்டமன்றத்துல போட்டிட்டு நீங்க எம்எல்ஏ ஆகி ஆட்சியை பிடிச்சி மந்திரி ஆகும் போது தான் இன்னொரு அமைச்சர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வேணுங்களா? யாரு வேணாலும் யாருக்கு வேணுமானாலும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? அந்த தகுதியை நீங்கள் பெறுங்கள், மக்களிடத்துல போய் நம்பிக்கையை பெறுங்கள், வெற்றி பெறுங்கள், அப்ப பதில் சொல்லுவாங்க. தகுதியற்றவர்களுக்கு இப்ப வந்து கலெக்டர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு, அவருக்கான தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி தானே. அதனால அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அவர் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் வந்து மேடையில சொன்னது கூட, திருமாவளவனோட மனசு வந்து இந்த மேடையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சி கொடுக்குற அழுத்தத்தினாலதான் அவரால் வர முடியலன்னு. அதை பத்தியுமே கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருந்தாரு. இந்த மாதிரி எங்களுக்கும் திருமாவளவனுக்கும் வந்து நல்ல ஒரு உறவு இருக்கு, அதை முறிக்க பாக்குறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி, மக்களுக்கு நாங்க நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா உண்மையா? நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத விஜய்க்கு பின்னால்
ஒரு மிக மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டிருக்கிற திருமாவளவன் ஒரு நாளும் பின்னால் போக மாட்டார். திருமாவளவனை முதலமைச்சராக்குவேன்னு விஜய் சொல்வாரா? அம்பேத்கர் விழாவில் பேசுறீங்கல்ல, அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றுறீங்கல்ல, திருமாவளவனுக்கு எல்லா தகுதி இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, நிர்வாக திறன் இருக்கிறது. எனவே திருமாவளவன் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், நான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லுவாரா விஜய்? சொல்ல மாட்டார்ல. நீங்கள் நேற்று முளைச்ச காலம் திடீர்னு வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களை முதலமைச்சராகிறதுக்கு திருமாவளவன் வரணுமா கூட்டணிக்கு? அதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அதுக்கு அவருக்கு திமுக கூட்டணியிலே இருக்கலாம், இந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அவசியமே இல்லையா இந்த கூட்டணிக்கு? அதுக்கான அவசியம் இல்லை. கடைசியாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு, திருமாவளவனோட இதுவும் எங்களோட செயல்பாடும் ஒன்றா சேர்ந்து செயல்பட போகுது அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, ஒருவேளை 2026 எலெக்ஷனில் இவங்க 2 பேரும் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க, பட் அவர் பேசின விதம் அப்படி இருந்தது, மக்கள் வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி சேர போகிறாங்க, அப்போ டிஎம்கேவை ஒழிக்கிறதுக்காக ஒன்னா சேர போறாங்க, வலுவான கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கு. திமுகவை ஒழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான உரிமையை மீட்டு தந்திருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக தான் வாங்கி தந்திருக்கிறது. மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி, எல்லா குக்கிராமங்கள்லையுமே வந்து அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது என்று பல சாதனைகளை தந்து அதற்கு நன்றி உபகாரமாக அதில் பயன்பெற்றவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். எனவே திமுகவை ஒழிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. ஒழிக்கப்பட வேண்டியது மதவெறி அரசியல், சாதி வெறி அரசியல் தான் ஒழிக்கப்பட வேண்டுமே தவிர ஒழிக்கப்பட வேண்டியது திமுக அல்ல. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாக்கு அப்புறமே தொடர்ந்து பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஏன் இவங்க இப்படி பேசினாங்க, ஏன் அவங்க அப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசினதுல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.